பொடு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. என்னடா இவன் பாட்டு பாடுறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, திருப்பதி ஏழுமலையானை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட். ஆந்திராவில் மனமித்ரா என்ற பெயரில் வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு சேவைகளை வழங்கும் திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசு துவங்கியுள்ளது. இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி பல்வேறு சேவைகளை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி தற்போது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட் முன்பதிவு சேவைகள் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தொடர்பான சேவைகள் விரைவில் வாட்ஸ்அப்பில் கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பக்தர்கள் தரிசன டிக்கெட் மற்றும் அவர் அறைகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சேவைகளுக்கு நன்கொடை வழங்கலாம். தற்போது துர்கா மல்லேஸ்வரா சுவாமி கோயிலில் சேவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த சேவைகளை பெற 9552300009. மறுபடியும் சொல்கிறேன், 9552300009 என்ற அரசு வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும். கோயில் முன்பதிவு சேவைகள், தரிசனங்கள், பூஜைகள், நன்கொடைகள் மற்றும் பிற சேவைகள் பற்றி தகவலை சாஃப்ட்வேர் மூலம் வழங்கி வருகிறது. வழிமுறைகளை பின்படுத்தி விருப்பங்களை தேர்ந்தெடுத்து விவரங்களை வழங்கிய பிறகு டிஜிட்டல் பணம் பற்றி கேட்கவே உடனடியாக தோன்றும். பணம் செலுத்தியதும் டிக்கெட் செலுத்துபவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும். இதன் மூலம் முன்பதிவு விவரங்களை பெறலாம். பக்தர்கள் இந்த டிக்கெட்டை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கோயில்களுக்கு செல்லலாம். ஒரு சூப்பரான விஷயந்தான். ஸ்மார்ட் ஃபோன் வளர வளர இந்த மாதிரி டெக்னாலஜி சூப்பராக வளர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க்லோட குறைக்கலாம் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோயிலில் வரிசையில் நின்று ரொம்ப நேரம் கால் வலிக்க நின்று அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி சாமியை போய் பார்க்குறதுங்கிறதுலாம் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் திருப்பதி ஏழுமலையானை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு ரூம்குள்ளே போய் அடைச்சி வச்சிட்டாங்கன்னா 1 நாளில் 2 நாள் கூட அடைச்சி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவரை பார்க்கணுன்னா ஒரு பெரிய விஷயந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சேவை வந்ததுக்கப்புறம் அவரை போய் பார்க்குறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்பயுமே பார்த்திங்கன்னா அவரை பார்க்குறது குதிரை கொம்பு தான். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஒரு வேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்க தான் செய்யுது. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்க எல்லாருமே திருப்பதியில் போய் அந்த ஏழுமலையானை பார்த்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காமல் மறுபடியும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.